வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி சிம்பிளாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே நல்ல எல்லாம் பீன்ஸாக ஃபார்ம்லேருந்து நேராக கொண்டு வந்து விற்பாங்க. இது சம்மரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி வயல்லேருந்து நேராக கொண்டு வந்து விற்கிற பீன்ஸ் தான் இது. நல்ல பிஞ்சாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் அந்த பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நுனியையும் காம்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால லேசாக கிள்னோன்னு வந்துடுது. நாம் அந்த நுனியையும் காம்பையும் நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். முதலையே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணலாம். இப்போ பீன்ஸ் எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீன்ஸோட அளவு 400 கிராம் அளவு இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அது காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன், பட்டு எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நாம் 2 சிகப்பு மிளகாய் காரத்துக்கு கிள்ளி போட்டுக்கலாம். 4 கருவேப்பிலை அதையும் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு பெரட்டிக்கலாம். இதை ஒரு வதக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். இதை ஒரு பெரட்டிட்டு இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸ் வேகிறதுக்காக. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, ஒரு பிஞ்ச் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அந்த கலரும் மாறாமல் நல்ல பிரைட்டு கலராக இருக்கும். இப்போ ஒரு பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போது அப்பப்போ இதை திறந்து ஒரு கிளறிக்கலாம். அப்படி திறக்கும்போது அந்த மூடியில் உள்ள அந்த நீராவியையும் அதிலேயே விட்டு நாம் ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு திரும்ப அந்த மூடியை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை நாம் மூடியை திறந்து பெரட்டி விடும்போது அந்த நீராவியும் அதிலேயே ஊற்றி வேக வச்சிடலாம். சட்டுன்னு ஈஸியாக வெந்துடும். இப்போ திரும்ப எடுத்து ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான், பீன்ஸ் வெந்துருச்சு. இப்போது வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம தேங்காயும் சேர்த்தாச்சு. இதை ஒரு கிளறிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நமக்கு பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்ல ஒரு சாம்பார் சாதம், நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அருமையான இந்த சிம்பிளான பீன்ஸ் பொரியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.